ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். துலாம் ராசிக்கு புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம். ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால 11ஆம் இடத்துல அதுவும் சுக்கிரனுக்கு பகை வீடான சிம்மத்திலேயே சுக்கிரன் இருக்குது. கூடவே கேதுவும் இருக்குது. கேதுவும் சுக்கிரனும் சேர்க்கை நடக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும்னா, இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். துலாம் ராசிக்கு உரிய கிரகம் ராசியாதிபதியே சுக்கிரனாக இருப்பதால் அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும்போது தான் அவர்களுக்கு நல்ல மாதிரியான செயல்கள்லாம் நடக்கும், நல்ல மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கும். இப்போது 16ஆம் இடத்துல தான் இருக்குது, லாபஸ்தானத்தில் தான் இருக்குது. நல்ல காரியங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா சுக்கிரனுக்கு சிம்மம் ஒரு பகை வீடுங்கிறது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அது 11ஆம் இடமான பாதகஸ்தானத்தையும் ஒட்டி இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே தவறாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால தயவு செய்து எந்த முடிவும் எடுக்க வேணாம், ஒத்தி போடுங்க. அடுத்தது 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது நீச்சமானாலும் பரவாயில்ல, அது பெரிய அளவுக்கு மைனஸை கொடுக்காது. பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போதும் நல்ல முடிவை கொடுக்காது. அதனால் இந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரை, புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் எடுக்க வேண்டிய எல்லா முடிவுகளையும் கொஞ்சம் நிதானமாக ஒத்தி போடுவது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால, சுக்கிரனும் கேதும் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் நஞ்சு இருக்கக்கூடிய நிம்மதியையும் அதுக்கு எடுத்துரும் இல்லையா. சுக்கிரனுங்கிறது மனதுக்கும் உடலுக்கும் எல்லாவற்றுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதோட கேது சேரும்போது அந்த மகிழ்ச்சிக்கு எதிரான விஷயங்களை நம்மளை திசை திருப்பி விட்டுடும். அதனால் குடும்பமான வரைக்கும் இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது துணியை குறிக்கக்கூடியது, கேதுங்கிறது ஊசியை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால துணிமணிகள் ஏதாவது உடுத்தாத ஆடைகள் இது வரைக்கும் வாங்கி பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அதை முதல்ல பயன்படுத்துங்க. இல்லை தைக்க வேண்டிய ஆடைகள் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அதை முதல்ல டைலர் கடையில் கொடுத்து தைக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ஓரளவு நெருக்கடியிலேருந்து ரிலீஸ் ஆக முடியும். இதை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்க வேணாம். அப்படியே ஒரு நல்ல முடிவு ஏற்கனவே எடுத்திருந்தாலும் இந்த மாதத்தில் செயல்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. துலாம் ராசியை பொறுத்தவரை 7ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒற்றுமையை கொடுக்கும். அதாவது என் வீட்டில் நீ இருக்கிறது, நீ உங்கள் வீட்டில் நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரெண்டு நட்பு கிரகங்கள் இடம் மாறி மாறி இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். 7ஆம் அதிபதியே ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறத உங்கள் மனைவியோ கணவனோ அதாவது வாழ்க்கை துணை கேட்காமல் இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதை நல்லா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து செய்ய வேணாம். எதுவாக இருந்தாலும் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனோட சேர்ந்து பேசி ஆலோசனையோடு செய்யலாம். அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் உருவாகும் அப்படிங்கிறத ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்து அதற்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால மங்களகரமான காரியங்கள், அதாவது சுப காரிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் இந்த மாதம் அளவுக்கு அதிகமாக கலந்துப்பீங்க. புரட்டாசி மாதம் யார் மங்கள காரியங்கள் நடக்கிறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. போகக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் கொஞ்சம் சுபமான நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய நிறைவேறும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாகனங்களை புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். என்ன சொல்லப்போனால் வாகனங்கள் அப்படின்னு சொல்கிறது சாதாரண வாகனங்களில் நிறைய பேர் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் ராசியில் இருக்கிறது, அதை குரு பார்க்குறதும் ஒரு நல்ல விசேஷமாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. பொதுவாக 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சதுன்னா கொஞ்சம் வருவாய் டல்லாக இருக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வருவாய் நல்லா இருந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதிகமாக இருந்ததுன்னா பிள்ளைகளோட படிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வருவாய் வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும், பிள்ளைகளும் நல்லா படிக்கும். பிள்ளைகள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளும் மனதுக்கும் காதுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்கும்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் உருவாகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இது வரைக்கும் படிப்பில் டல்லாக இருந்தால் இனி நல்லா படிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே மதிப்பெண்கள் சற்று குறைவாக வாங்கியிருந்தால் இந்த தடவை மதிப்பெண் நல்லா வாங்க ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக பொண்ணுக்கோ பையனுக்கோ நாங்கள் பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது தள்ளி தள்ளி போச்சுன்னா அந்த காரியங்களும் இனி சுபமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சனி 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலனை தான் கொடுக்கும். இந்த சனி தற்காலிகமாக பக்க
வக்கரமாகி இருப்பதால் வக்கர காலங்களில் நாம் எதிர்பார்த்த சில பலன்கள் நடக்கலைன்னா கூட கடனை அடைக்கிறது, நோய்க்கு வந்து ஒரு நல்ல முழுமையான மருத்துவம், நல்ல மருத்துவர்கள் ஐடென்டி பண்ணுறது, அதே போல் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை தீர்வுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை வந்து எடுத்திருந்தாலும் சற்று இப்போதைக்கு தொய்வில் தான் போகும். போக போக பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அடுத்து பார்க்கும்போது குரு வந்து உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உரிய கிரகம். அது வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல குரு வர்றது சொல்லுவாங்கள்ல, 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடி போனவங்களாம் ராஜாவாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எந்த அளவுக்கு சுமாராக கை கொடுத்தாலும் நீங்கள் ஒரு இடம் விட்டு இடம் தவறி இல்லை வந்து ஒரு வீடு, ஒரு ஊர் ஏரியா, வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் செல்வதற்கு ஏதாவது முயற்சிகள் இருக்குது, இல்லாட்டி நம்ம உள்ளூரில் இல்லாமல் ஒரு ஊர் தள்ளி போய் வேறு ஏதாவது தொழில் முயற்சியோ மற்ற முயற்சிகளோ நீங்கள் ஏதாவது எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 3க்கும் 6க்கும் உரியவராக இருந்தாலும் கூட 9ஆம் இடம்ங்கிறது வந்து பொதுவாக வந்து சுபக்கிரகம் இருக்கும்போது ஒரு நல்ல பலன் தானே. எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களை நோக்கி வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி நடையோடு நீங்கள் எதிர்வீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் வேணாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு ராசி அதிபதி கேதுவோட சேர்ந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மட்டும் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்ல மாதிரியாக நடந்துக்கிட்டு போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் யோசிக்க வேணாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய சூரியன் 12ஆம் இடத்தில், அதே போல் 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதனும் 12ஆம் இடத்துல தான் இருக்குது. சூரியனும் புதனும் சேர்ந்து 12ஆம் இடங்களில் இருக்கிறது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். வெறும் சூரியன் மட்டும் தனிச்சிருந்தால் நல்லதில்லை. அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு எதிர்பார்த்தால் கூட சனியோட பார்வை சூரியனுக்கும் சூரியனுடைய பார்வை சனிக்கும் கிடைப்பதனால ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்காது, வேலைக்கு சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லை, எந்த வேலையை எடுத்தாலும் அதை ஒரு மாதிரி கண்டினியூஸாக செஞ்சு முடிக்க முடியாமல் தடைகள் மேலே தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினச்சா கூட போயிட்டு வர்றதுக்கு 1008 தடைகள்லாம் வரும். இதெல்லாம் வந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து சில சூழ்நிலைகள்லாம் மாறக்கூடிய இருக்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லா வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சரபேஸ்வரரை சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது நரசிம்மரையும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம். மற்றபடி இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கடவுள் வழிபாட்டு மூலமாக இந்த சொத்து சுகம் இடமாற்றம் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மங்களநாதரை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, துலாம் ராசிக்கு புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். மீண்டும் விருச்சிக ராசிக்கு புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.